வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நாம Illustratorல கிளாஸ் 16 பார்க்க போறோம். Photoshopல நமக்கு ஆக்ஷன்ஸ பத்தி தெரியும். பட் Illustratorல ஆக்ஷன்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த 15 கிளாஸோட லிங்க்குமே ஒரு பிளேலிஸ்ட்ல கிளப் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல இப்ப தான் முதல் தடவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம A4 சைஸ்ல ஆக்ஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ A4 செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டலா வச்சுக்கிட்டேன். அப்பதான் நமக்கு இந்த மாரி வரும். ஸோ தென் கிரியேட் குடுத்துக்கிறேன். ஸோ ஆக்ஷன்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, விண்டோல போயிட்டு டாப்லயே பார்த்தீங்கன்னா, இங்க 3D அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு கீழ ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அண்ட் இத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒபாசிட்டி 60% ஸோ அந்த மாரி நெறையா இருக்கும். டெலீட் அன்யூஸ்டு பேனல் ஐட்டம்ஸ், இன்டர்செக்ட், எக்ஸ்க்ளூட் இந்த மாரி நெறையா இருக்கும். ஆல்சோ இதுல கீழ பார்த்தீங்கன்னா, டெலீட் ஐகான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் தேவையில்லனா டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்றது. அண்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதில ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன் வேணுமோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ப்ளே பட்டன் அண்ட் இது பிகின் ரெக்கார்டிங். இது வந்து ஸ்டாப் பட்டன். இப்போ நம்ம சும்மா ஒரு ஷேப் டிரா பண்ணலாம். ஸோ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பு ஜஸ்ட் இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா, சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இதே இத ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்க வச்சுட்டு, இதோட கலர சம் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி கிரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரீன் கலர மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஒபாசிட்டி 60 செலக்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, கீழ சென்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா, ப்ளே பட்டன். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒபாசிட்டி 60% மாறிடும். பட் நீங்க யோசிக்கலாம், இங்க போய் நான் பிரஸ் பண்றதுக்கு மேலேயே இங்க ஒபாசிட்டி 16 நான் டைப் பண்ணிக்குவேனே அப்படின்ட்டு. பட் இதுக்கு ஷார்ட்கட் செட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரே கீல உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த மாரி ஒபாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒபாசிட்டி மட்டும் இல்ல, நெறைய ஆக்ஷன்ஸ ஒரே கிளிக்ல செட் பண்ற மாரி பண்ணிக்கலாம். அப்படி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீ செட் பண்ணி, அத யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஆக்ஷன்ஸ் பேனல்லயே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மெனு இருக்கும். ஸோ இந்த மெனுவ கிளிக் பண்ணிட்டு, இதுல கீழ பார்த்தீங்கன்னா, பட்டன் மோடுன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த மாரி பட்டனா வந்துரும். இது நீங்க இந்த இடத்துல இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் ஜஸ்ட் இந்த 2த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸ்க்ளூட் செலக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, 2 ஷேப் ஓவர்லேப் ஆயிருக்க பார்ட் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த மாரி நீங்க இப்போ ஒபாசிட்டி 60 கிளிக் பண்ணனா, ஒபாசிட்டி ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். நாம வந்து இப்போதைக்கு பட்டன் மோட்லேருந்து வெளில வந்துர்றோம். ஸோ இப்போ இந்த ஷேப்ப டெலீட் பண்ணிடுறேன். நம்ம ஒரு ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். ஒரு எலிப்ஸே ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி ஒரு சின்னதா ஒரு எலிப்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ் பேனல்ல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, இத நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி மினிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு நெறையா தெரியாது. அந்த ஃபோல்டருக்குள்ள எல்லாமே போயிடும். இப்ப நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். கீழ ஃபோல்டர் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் நியூ செட்டுன்ட்டு. இத கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஸோ மை ஆக்ஷன்னு குடுத்துக்கிறேன். இந்த மாரி நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, இதுக்குள்ளார உங்க ஆக்ஷன்ஸ போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஃபோல்டர் கிரியேட் பண்ணாம ஆக்ஷன்ஸ தனியா கூட போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப கீழ இருக்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்றேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, நியூ ஆக்ஷன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நேம் குடுத்துக்கலாம். RESIZE ரீசைஸ்ன்னு குடுத்துக்கிறேன். தென் இது எந்த ஃபோல்டர்ல செட் பண்ணணும்? அதாவது எந்த செட்? இந்த செட்டா? டிஃபால்ட் ஆக்ஷன் செட்டான்னு கேட்கும். ஸோ மை ஆக்ஷன் குடுத்துட்டு, ஃபங்ஷன் கீ ஏதோ ஒரு கீ F6 வச்சுட்டு கண்ட்ரோல் பிளஸ் F6 குடுத்தோம் அப்படின்னா, இது ரன் ஆகும். அண்ட் இதுக்கு இந்த இடத்துல கலரு. ஸோ கலர் வந்து ஒரு கிரீன் கலர் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ரெக்கார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரீசைஸ் அப்படின்னு இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளஸ் F6 அப்படின்னு இருக்கு. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, பிகின் ரெக்கார்டிங் வந்து நமக்கு ஹைட் ஆயிருக்கும். பிகாஸ் இப்ப ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஸோ நம்மளால ஸ்டாப் மட்டும் தான் பண்ண முடியும் ரெக்கார்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இத ரீசைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு இமேஜோ ஆர் இப்போ ஒரு விசிட்டிங் கார்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். விசிட்டிங் கார்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு இது பண்ணிட்டேன். அது எனக்கு 3 சைஸ்ல ரீசைஸ் ஆயி வரணும். ஸோ அந்த மாரி நான் எந்த ஆப்ஜெக்ட்ட குடுத்தாலும் அது 3 சைஸ்ல ரீசைஸ் ஆயி வரணும். அந்த மாரி பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் இமேஜ் நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அத ரீசைஸ் பண்ணிக்கணும். ஸோ விண்டோல போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F8 அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ட லெஃப்ட் சைட்ல வச்சிருக்கேன். அப்பதான் நம்ம இத என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் லெஃப்ட் சைட்ல இருந்து மூவ் ஆகும். ஸோ அதனால லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு அண்ட் விட்த், ஹைட் குடுக்குறதுக்கு முன்னாடி இந்த செயின் வந்து மேக் ஷூர் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு விட்த்த மாத்துனேன் அப்படின்னா ஹைட்டும் மாறும். லிங்க் பண்ணல அப்படின்னா விட்த்த மாத்துனா விட்த் மட்டும் தான் மாறும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே பார்த்துருப்போம். ஸோ நான் லிங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம விட்த்ல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் A பிரஸ் பண்ணிக்கிறேன். தென் 20 குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா,
நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வந்திருக்கு. ஸோ இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேல் விட்த் டூ 56.69. ஸோ இது வந்து பாயிண்ட்ல இருக்கு. பிடில இருக்கு. இங்க எம்எம்ல இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இத வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். மேனுவலா ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி பண்ணோம் அப்படின்னா, அது கரெக்ட்டா வராது. அதனால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த ஷேப்ப ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈச்ன்னு இருக்கும். ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் கீ இத கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் 200% குடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலருந்து 200% அப்படியே டபுளா ரீசைஸ் ஆயிருக்கு. அண்ட் மூவ் வந்து 100 இருக்கு. ஸோ இத ஒரு 80 மாத்திக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டேப் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன இருக்கோ, அது பிரிவ்யூ கீழ செக் போட்டுருக்கணும். அதனால இங்க வந்து ஷோ ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம மூவ் தான் பண்றோம். பட் நமக்கு என்ன வேணும்? காப்பி வேணும். அதனால கீழ பார்த்தீங்கன்னா, காப்பின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட இதுக்கு ஸ்ட்ரோக்லாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இமேஜ பண்ணல. ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட்ட பண்றீங்க. அதுக்கு ஸ்ட்ரோக்லாம் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்து இதுல கம்மியா இருக்கு. இதுல ஒரு 2 பாயிண்ட் இருக்குன்னா, இங்க வரும்போது ஒரு 4 பாயிண்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து இது பார்க்கறதுக்கு இதே மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இதுக்கு ஸ்கேல், ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றத செக் போட்டுக்கோங்க. பட் நமக்கு இதுல ஸ்ட்ரோக்லாம் இல்ல. நம்ம இமேஜ தான் பண்ண போறோம். ஸோ அதனால அப்படியே விட்டுறலாம். தென் காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கருந்து டூப்ளிகேட் எடுத்து அத ரீசைஸ் பண்ணிட்டோம். தென் இப்ப கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நம்ம பண்ண ஸ்டெப்ப அகைன் ஒரு தடவ ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்ப வந்து கீழ இருக்க ஸ்டாப் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் வந்து அன்ஈவனா இருக்க மாரி தெரியும். பட் நீங்க ஒரு ரெக்டாங்கில் எடுத்துட்டு, ஜஸ்ட் ஏதோ ஒரு கலர சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டருக்கு ஒரு ரெக்டாங்கில் டிரா பண்றேன். அண்ட் இதே ரெக்டாங்கில டிராக் பண்ணி இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வைக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர். ஸோ சென்டர்ல இருந்து கரெக்ட்டா தான் இருக்கு கேப். அண்ட் இதுக்கப்புறம் இது தேவையில்ல. ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிறலாம். இப்ப வேற ஒரு ஷேப் டிரா பண்ணி பார்க்கலாம். ரவுண்டட் ரெக்டாங்கில் எடுத்துட்டு இந்த மாரி ஒரு லெங்தியாவே டிரா பண்ணிக்கிறேன். தென் ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் F6 நம்மளோட ஆக்ஷன் ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் F6 பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 2 டூப்ளிகேட் வந்துருச்சு. அண்ட் இதையே நீங்க பட்டன் மோட்ல கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ஸோ இந்த மாரி ஒரு பிசினஸ் கார்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கு நம்ம ஆக்ஷன ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல இந்த ஐகான் கிளிக் பண்ணி பட்டன் மோட் கிளிக் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஆக்ஷன் மட்டும் பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு. பிகாஸ் இது நம்ம கிரியேட் பண்ணது. அண்ட் ஷார்ட்கட் கீ இருந்துச்சுன்னா, அது ரைட் சைட்ல காமிச்சுரும். ஸோ இப்ப நான் அந்த ஆக்ஷன ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன சைஸ், அடுத்த சைஸ், அடுத்த சைஸ் இந்த மாரி வந்துருச்சு. ஸோ இந்த மாரி உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க ஆக்ஷன்ஸ் இதில யூஸ் பண்ணிக்கலாம் இல்லஸ்ட்ரேட்டர். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பிளேலிஸ்ட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.